குருதேவா வணக்கம். குருதேவா, தாங்கள் சொல்லும் போத எல்லா பிறப்பிலையும் அந்த உயிர் இறைவனாக இருக்குது. அப்படி இருக்கும் போத இந்த பிறப்புலையும் அவங்க செஞ்ச புண்ணியமும் பாக்கியமும் அந்த பிறப்பில் என்ன மேல் அடையிறோமோ அந்த மேல் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி அந்த மேல் இருக்கும் போத இது கடவுள் போட்ட பிச்சை. அந்த பிச்சையை அவர் தான் தொடர்ந்து காட்டுவாரா, இல்லை அதான் கிடைக்குமா, இல்லை அதான் நம்ம முயற்சி பண்ணணுமா? வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய வசிஷ்டர் பெருமான் அவர்களே, இதே கேள்வியை இப்பொழுது 10வது யுகத்திலே கேட்கிறீர்கள். 8வது அவதாரமாக வருகின்ற பொழுது, அடியேன் அரச மரத்து அடியிலே இருக்கிற பொழுது சீடர்கள் பரிவாரங்களாக வந்து இதே கேள்வியை கேட்டீர்கள். அப்பொழுதும் இப்பொழுது சொல்லப்போகின்ற அதே பதிலைத்தான் சொன்னேன். கணக்கில் அடங்கா சிஷியர்களுக்கு நல்லவன் அயோக்கியன் பாத்திரம் அறிந்து பிச்சையிடாமல் எல்லோருக்கும் கொடுத்ததுனாலே ஒரு சிஷியன் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டான். குருநாதா, கேட்குறத கொடுப்பீங்களா? டேய், ஏன் குருமேல் சத்தியண்டா, கேள்றா அப்படின்ட்டீங்க. குருநாதா, எனக்கு ஞானம் கிடையாது, நீனும் பிறக்கணுன்ட்டீங்க. கேட்டான், அப்படி வரம் கேட்டான், வரம் கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க. அப்போ அடுத்த ஜென்மத்தில் வந்தீர்கள், அடுத்த அவதாரத்திலே. அப்பொழுது கல்லால் மரத்தில் இருந்தேன். அப்போ இதே கேள்வியை கேட்டீர்கள். அப்பொழுது இது மாதிரி சீடனுக்கு வரம் கொடுக்கவில்லை, நட்சத்திரங்களை எல்லாம் மனைவியாக்க நினைத்தீர்கள். திரும்ப அவதாரம் வந்து இப்போ 10வது முறை இதே கேள்வி இப்பொழுது கம்ப்யூட்டர் ஸ்டுடியோவிலே, காகா ஸ்டுடியோவிலே கேட்கிறீர்கள். என்ன என்று கேட்டால், எல்லா உயிரும் கடவுள் தானே, அங்கேயே போச்சு. ஏனென்றால் அறியலாம் மனம்தானே உயிர்தானாகும், அண்டத்தில் சென்றிடவே முக்தியாகும், பரியேறி செவ்வாரியும் நடத்தலாகும், பஞ்சமா பாதகமும் பரந்தே போகும். இந்த மனம் என்கின்றது, அதற்கு ஒரு உருவம் உண்டா? எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம். அப்போ இந்த எண்ணங்கள்லாம் எங்கே இருக்கிறது? உன்னுடைய மூளையில் இருக்கிறது. உயிர் எங்கே இருக்கிறது? மூளையில் இருக்கிறது. அப்போது மனம் என்பது புலன்களோடு சம்பந்தப்பட்டு புலன்கள் சொன்ன வேலையை செய்வதற்காகவோ அல்லது புலன்களை தன் வயப்படுத்துவதற்காகவோ இந்த ஆசையோடு உடல் இச்சையோடு மன இச்சையோடு சேர்கிற பொழுது இது மனம் என்ற நிலையில் இருக்கிறது. உடல் இச்சை மறந்து உள்ள இச்சை மறந்து தன்னை இழந்த தன்னை ஆத்மாவுக்கு உள்ளே ஐக்கியப்படுத்துகிற பொழுது அந்த மனமே உயிராகி விடுகிறது. ஆனால் உயிர் நீயா? இல்லை. உயிர் யார்? இப்போ ஒரு விளக்கு இருக்கிறது, பல்பு வெளியே பார்க்குறோம். பல்பு இருக்கிற பொழுது அந்த பல்பு எரிய வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு கரண்ட் தேவை. அந்த கரண்ட் யார்? அந்த கரண்ட் கடவுள். அதற்குள்ளே ஒரு டங்ஸ்டன் இலை இருக்கிறது. அந்த இலை அது யார்? அதுதான் நீ. அப்போ அந்த இலையின் வழியாக எரிகின்ற வெளிச்சம் இருக்கிறதே, அந்த வெளிச்சம்தான் ஆன்மா. அந்த எரிகிற பொழுது மேலே இருக்கிற கூடு உன்னுடைய உடல், வெளியே தெரிகிற வெளிச்சம் இருக்கு பார், அதுதான் உன்னுடைய பாவ புண்ணிய மூட்டை. அப்போ கரண்டு என்கின்ற கடவுள் இந்த உடலை நிறுத்திவிட்டான். அப்போ அந்த வெளிச்சத்து கூட சேர்ந்து இருக்கிற. அதுபோல் ஒவ்வொரு பிறவியிலும் நீ வாழ வேண்டும் என்பதால் உனக்கு ஒரு உடல் தேவை, ஒரு உயிர் தேவை. உயிரின்றி உடல் அமையாது, உடல் இன்றி உயிர் இயங்காது. ஆகவே இந்த பாவ புண்ணியம் எல்லாம் உயிர் என்கின்ற வஸ்து மேலே தான் சேர்கிறது. ஏனென்றால் செய்கின்ற கர்மாவை எல்லாம் உயிரை சார்ந்திருப்பதனாலே இந்த ஜென்மம் விட்டு அடுத்த ஜென்மம் போனாலும் அந்த பாவம் மட்டும் தான் தொடர்ந்து வருகிறது. சில பேர் எனக்கு பாவம் இல்லை என்று சொல்லலாம். ஒரு முறை மகாகவி பாரதியார் அவர்கள் அவர் வாழுகின்ற காலத்திலே வடமொழியாகிய சமஸ்கிருதத்தை மொழி மாற்றம் செய்வதற்காக பாண்டிச்சேரிக்கு சென்றிருக்கிறார். அப்படி பாண்டிச்சேரிக்கு சென்றிருக்கிற பொழுது தன்னுடைய நண்பர், அவர் தமிழ் மொழி, ஆங்கிலம், சமஸ்கிருதம், மலையாளம் எல்லாத்திலையும் கரை தேர்ந்தவர். ஆகவே அங்கே இருந்து உரையாடல் செய்து கொண்டு அதை மொழி மாற்றம் செய்வதற்காக செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது மிக ஆர்வமாக இந்த சப்ஜெக்டுக்குள்ளே இப்போ நம்ம பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற பொழுது அவரையும் அறியாமல், மகாகவி பாரதியாரை அறியாமல் அவர் முகமான இடதுபுறமாக ரோட்டை நோக்கி திரும்புது. அவருக்கே ஒரு அதிசயம், இவ்வளோ ஆழமாக ஈடுபட்டு இருக்கிறப்போ கூட எப்படி திரும்பிச்சுன்னு. சில பேர் பாருங்கள், டிவி பார்த்துக்கிட்டு இருப்பான்,
நல்லா அதில் ஆழ்ந்த மனசு இருக்கும். அப்பொழுது நாய் மாதிரி கற்று கூப்பிட்டா கூட அப்படி எந்திருப்பான். அவர் அப்படி இல்லை, அவர் அறியாமலே இடப்பக்கம் திரும்பியது. இவர் பார்த்த உடனே அவர் ஓட ஆரம்பிக்கிறார். யார்? அந்த சித்தர் என்று இவருக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்க அவர் நண்பருக்கும் தெரியாது. இவர் யார், இதுக்கு முன்னே பார்த்திருக்கிறார் என்று மகாகவி பாரதியார் கேட்கிற நண்பர் சொல்லுகிறார். தினசரி இப்படித்தான் வருவார். சில பேர் சித்தருங்கன்னா சில பேர் பைத்தியன்றாங்கிறார். ஆனால் தன்னையும் அறியாமல் தான் ஆழ்ந்து இருந்த இந்த சப்ஜெக்டை விட்டு அங்கே போனோம் என்று இவரும் ஓடுகிறார், அவரும் ஓடுகிறார். கடைசியாக போனவுடனே காலை பிடிச்சி அழுகிறார். அழுத உடனே பராசக்தியை பார்க்கணுங்கிறார். டே கழுத கட்டா குட்டி சவர்றா. அப்போது பக்கத்தில் இருந்த அந்த குட்டிச்சவருக்கு உள்ள கிணத்தை எட்டி பார்க்குறார். அம்மா உடனே பார்த்துட்டு அழுகிறார். நான் சாக மாட்டேன். பாரதியார் பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டில் சொல்லுகிறார், ராமன் செத்தான், கிருஷ்ணன் செத்தான், இயேசு செத்தான், நபி செத்தான், அப்படியே நான் சாக மாட்டேன்னு சொன்னார். அப்போ சொல்லுகிறார் தன் குருவை பார்த்து, மகாபிரபு உலகத்தை ஆளுகின்ற பராசக்தியை பார்ப்பதற்காக வேதங்களை ஓலமிட்டு அழுகிற பொழுது ஒரு நொடி பொழுதிலே பாவங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக மக்களை என்னக்க நீ எல்லா பராசக்தி ஒரு நொடியில் காமிச்சிட்டியே, நீ ஏயா இந்த அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு போகணும், அடா உங்கள் ஒக்கால ஓலி, நீ உள்ளே சுமக்கிற, நான் வெளியே சுமக்கிறேன்னார். ஆகவே ஞானிகள் என்பவர்கள் இந்த ஆன்மாவை வெளியே வச்சிருக்கிறார்கள், பாவ புண்ணிய மூட்டை வெளியே வைத்திருக்கிறார் சித்தர்கள். ஆகவே நாம் என்பது வேறு, இந்த ஆன்மாவை தான் கடவுள். அதனால தான் உன்னைக்கும் சரி படைத்த ஆண்டவன் ஈஸ்வரனுக்கே பிரளயம் அழியும் போது இப்படி தான் படைக்கணும் என்று நான் ஏன் சொல்கிறேன்? ஆன்மாவன் தான் சொல்ல முடியுமா? ஆகவே நான் என்பது நீயும் வசிஷ்டா நாம் இருவர் சித்தரா இருந்த பொழுதும் இந்த உலக மக்களுக்காக ஆன்மா என்பது வேறு, நாம் என்பது வேறுன்னு சொன்னாலும் இவனுக்கு என்ன என் கையை, என் பொண்டாட்டி, என் புள்ள, என் பணம், என் பாஸ்புக், ஐயோ என் பணங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் உன்னை உணர முடியாது, ஆன்மா உணர முடியாது, தன்னை உணர முடியாது. ஆகவே தான் என்பது வேறு, ஆன்மா என்பது வேறு. இந்த பாவமுட்டை ஆன்மா சுற்றி கொண்டிருக்கிறது. ஆகவே பரியேறி சவாரி நடத்தலாகும். வாசி முறையாக செய்து கொண்டால் அந்த பாவமெல்லாம் போய்விடும், மூட்டை போய்விடும், சுலபமாக போய்விடலாம். ஆக வசிஷ்ட பெருமான் இதுவே இதற்கான பதில் ஐயா. நல்லா புரிஞ்சு கொண்டது குருதேவா. இருந்தாலும் இப்போ இந்த சித்தரெல்லாம் பிறந்து வந்திருக்காங்க. பிறந்து வந்ததுனால அவங்கவுங்க என்னமோ தொழிலில் செஞ்சு இருக்கிறோம். அப்படி இருந்தும் மனசு இப்படி லைத்திட்டு இப்படி ஏதாச்சும் கரை ஏறணும் இருக்கிறோம். அப்படி இருந்தும் இதில் சில நேரத்தில் என்ன சொல்கிறோம்னா மனம் லைக்குது, சில நேரத்தில் மனம் சோர்ந்துருது. இப்படிலாம் என்ன இவ்வளோ பெரிய பிறப்பு இருந்தும் ஏன் இப்படி நம்மளுக்கு இந்த மாதிரி உள்ள சோதனை வருது? அப்போ சாதாரண மக்கள் எப்படி இருப்பாங்க? அதாவது ராமநாமம் என்று இருக்கிறது. இந்த ராமநாமத்தை எவன் ஒருவன் உளமாற சொல்லுகிறானோ அவனுக்கு 14 பிறவியிலும் செய்த பாவங்களும், இவன் பாவம் மட்டுமில்லை, 7 தலைமுறை 7 தலைமுறை செய்த பாவங்கள் எல்லாம் போய்விடுது என்பதுதான் உண்மை, அது சத்தியம். இந்த நாமநாமம் யாருடையது? ராமபிரானுடையது. அந்த ராமபிரானானவர் கடவுளுடைய அவதாரம். இது சத்தியம், இது உண்மை. உண்மை என்றால் சத்தியம், சத்தியம் என்றால் உண்மை. அவதாரங்களிலே எல்லோரும் போற்றுவது ராமநாமம் தான் அதிகம் உலகத்திலே. ஏன்னா அவ்வளவு உயர்ந்த ஒரு நிலை அவதாரம். அந்த ராமபிரானே கடவுள் தானே, நீர் தானே உபதேசம் கொடுத்தீர் 16 வயதில். அவருக்கா என்னென்ன வேலையெல்லாம் செய்தீர். அன்று ராமனிடத்திலே பொய் சொல்லி பல விஷயம் செய்தனால இப்போ உமக்கு இத்தனை பிறவி. ஆகவே ராமனாக இருந்த அவரே கடவுள் மகாவிஷ்ணு அவதாரமுமே. ஆகவே மகாலட்சுமி அவதாரமாகி சீதையை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டானா, இவன் பொண்டாட்டி ராமன் காப்பாற்ற முடியலையே, உன்னை எப்படா காப்பாற்றணும் பதில் சொல்ல முடியுமா? ஏனென்றால் மனிதனாக பிறந்த உடனே நீ போலீஸ் வேஷம் போட்டியன்னா காக்கி ட்ரெஸ் தான் போடணும். டாக்டரா நீ ஒயிட் அண்ட் ஒயிட் கோட்டு தான் போகணும். வக்கீலா நீ கருப்பு கோட்டு தான் போகணும். நான் உயர்ந்த வக்கீல், நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தான் கோர்ட்டில் சேர்க்க மாட்டேன். ஏனென்றால் அதற்கு ஒரு அடையாளம். அதுபோல் உலகத்திலே எத்தனையோ சிஷியன் துன்பப்படுகிறான்,
அப்போ குரு நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கிற, உனக்கு ஒரு பாவம் இல்லை, உனக்கு ஒரு வியாதி இல்லை, உனக்கு கடன் இல்லை, பசி இல்லை, அப்போ என்னை மட்டும் போட்டு வாட்டுறியா, உயர்வு தாழ்வா, அப்போ நீ குருவா கேட்பான இல்லையா? அதுக்காக சித்தர்கள் போட்டுக்கிற வேஷம்தான் இதெல்லாம். நீரும் போடுகிற வேஷம்தான். ஆனால் முதல்ல பதில் சொல்லிவிட்டேன். தன்பெருமை தானறியா தத்துவனை என்று மாணிக்கவாச கடவுள் சொன்ன மாதிரி உன்பெருமை நீரறியா வசிற்று என்ற காரணத்தினாலே எப்படி ஒரு குழந்தைக்காக கல்வியை கற்றுக் கொடுக்கிற பொழுது ஆனா என்று கையை பிடிச்சி சாப்பீஸ் எழுதுகிற மாதிரி மற்றவனுக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த உலகம் என்பது இரண்டும் சேர்ந்தது தான். இந்த உலகத்திலே பாதி நேரம் வெளிச்சம் இருக்கும், பாதி நேரம் இருட்டு இருக்கும். ஒரு இடம் உயரமாக இருக்கும், ஒரு இடம் பள்ளமாக. சில பேர் கேட்பான், உலகத்தில் சில இடம் இருக்கு 3 மாதம் ராத்திரி இல்லைம்மா, அங்கே 9 மாதம் போயிடுமே, கரண்டை பிடிங்கிடுவான் கடவுள். அதுபோல் இன்பம் துன்பம் கலந்து தான் வாழ்க்கை, இரண்டும் இருந்தால் தான் பெருமை. கசப்பே சாப்பிடவங்க இனிப்பு டேஸ்ட்டு தெரியாது, கசப்பும் காரம் தின்னா தான் இனிப்பு தேடும். ஆகவே இன்பம் துன்பம் உம்மை சார்ந்திருக்க சீடர்களுடைய பாவத்தை எல்லாம் கேட்காம வாங்கி கொண்ட காரணத்தினாலே அவன் வாங்கின கடன் நீ தானே அடைக்கணும். அப்போ அதனால் துன்பம் இன்பம் வருகிறது. சில நேரம் ஆனந்தமாக இருப்பதற்கு காரணம் அப்பொழுது வசிஷ்டர் என்ற எண்ணம் ஓங்கியிருக்கிறது. துன்பப்படுவதற்கு காரணம் காமகோகுரத்துக்கு காரணம் அப்போது வீரசிங்கம் என்ற நினைப்பு தூக்கி இருக்கிறது. ஆக மனிதருக்கு முதல் தன் உடம்பு போக வேண்டும், தான் என்கிற அகங்காரம் போக வேண்டும், வீரசிங்க சாமி என்கின்ற எண்ணம் போக வேண்டும். நான் வசிஷ்டர் என்கின்ற ஒரு கமாண்டிங் முதலே சொன்னேன். அந்த கமாண்டிங் பவரை சொல்லி முதலே சொல்லிட்டேன். அந்த கமாண்ட் பண்ணி என்ன நடக்கும் சொன்னேன் இல்லையா? லெஃப்ட் ரைட் மாத்திர மாதிரி உன் மீதே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உலகம் எப்படி உன்னை நம்பும்? ஆக உன்னை நம்பு, உலகம் உன்னை நம்பும். குருதேவா, வசிஷ்டர் என்றது பரிபூர்ணமாக உணர்றேன். என் உடம்பு எத்தனையோ பேர் அனுபவத்தில் சொல்கிறாங்க. இதுக்கு மேலான எத்தனையோ இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ இருக்குது. குருநாதீஸ்வரங்க 7-16 லோகமும் நம்ம கையில் இருக்குது, எத்தனையோ செய்ய போகிறோம் அப்படின்லாம் தாங்கள் சொல்லியிருக்கீங்க. அது இன்னும் அனுபவிக்கும் போது தான் அதோட ருசி தெரியும். இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தை இந்த கடவுள் நடத்துகிறார். இது நாமளை அவர் நடத்துகிறாரா இல்லை நாமளே நடந்துக்கிறோமா? இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவானே இதற்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் தாங்கள் இங்கிருக்கிற பொழுதே பல இடங்களில் நீங்கள் காட்சி கொடுத்தீர்கள் என்று ஞாயிற்கும் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க இல்லையா? அப்போ நீங்களே கேட்டீர்கள், நானே போகலை, எப்படி நான் இங்கே போயிருப்பேன் என்று கேட்டீர்கள். அப்போது சொன்னேன், கனவில் எத்தனையோ பொண்ணை கட்டி பிடிக்கிறீ, அவள் கற்பு அழிஞ்சு போச்சு, உன் கற்பு போயிடுச்சு, அவள் கற்பு போகலை. கனவிலே ஒரு பெண் உன்னை தேடி சாதாரண பெண்ணா சகல உலகங்களை கடந்த நீர் ஏன் போக முடியாது? ஏன் இந்த காமதேனு கற்ப உணர்ச்சமெல்லாம் போக முடியலை என்றால், இரும்படிக்கிற வேலை விட்டுறணும், சைன் அடிக்கிற வேலை விட்டுறணும். நான் பொண்டாட்டி பிள்ளை விட்டுட்டேன், பெத்த அம்மா கூட விட்டுட்டேன், பெத்த தாய் விட்டுட்டேன், சொத்து சோகலாம் விட்டுவிட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தால் கிடைக்கும். முதல்ல சொன்னேன், பரிபூர்ண சரணாகதி காம சரண்டர் பண்ணால் தானே கிடைக்கும் ஐயா. ஒன்று அம்மாட்ட சரண்டர் பண்ண, யார்கிட்ட ஒரு சரண்டர் பண்ணால் தானே கிடைக்கும். அப்போ தான் முழுமையாக வசிஷ்டர் இங்கே கொடி ஏற்றிடுவார். இப்போ ஒரு உதாரணம் சொன்னால், ஒரு அமைச்சர் இருக்க, ஒரு மினிஸ்டர் இருக்கிறார். இப்போ யார் இப்போ எஜுகேஷன் மினிஸ்டர்? இவர் தான் மினிஸ்டர். ஓஹோ சரி. இந்த ஏரியாவுக்கு யார் மாவட்ட செயலாளர்? அவர் தான் மாவட்ட செயலாளர். எம்எல்ஏ அவர் தான். என்ன அநியாயமாக இருக்குது? ஆமையா, முதல்ல வட்ட செயலர் எம்எல்ஏ இருந்தால் தான் அவர் மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் தான் அவர் மினிஸ்டர். 3 ஒரே ஆள். ஆனால் யாருக்கு பெருமை? இங்கே மினிஸ்டர் தான் பெருமை, கட்சிக்காரன்ற மாவட்ட செயலாளர். அதுபோல் வசிஷ்டர் என்கின்ற முழுத்தன்மை வேண்டுமென்றால் இந்த உடலால் இப்போது வந்த பந்தமும் இந்த உடலால் வந்த பொருளும் உடலால் வந்த சுற்றத்தை மறந்து விட்டால்தான் அந்த வசிஷ்டம் உள்ளே வருவார். ஏன்னா அவர் கருணை கடல். நான் உள்ள முழுசாக போந்துட்டா ராமையை இங்கே பார்க்க முடியும், பத்மாவதை பார்க்க, தனவால் சிங்கத்தை பார்க்க முடியாது, இரும்படிக்க முடியாது, செம்பொலி ஆசனம் பார்க்க முடியாது. ஆகவே என்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன்னுடைய புடல் பொருள் ஆவியை ஓந்து எனக்கு அளிப்பாய், வடலூர் சிற்றம்பலத்து வாழும் என் கண்மணி. அதுதான் அந்த 2வது இடது கண்ணையா. ஆகவே முழு சரணாதி அடைந்து விட்டால் நீங்கள் வசிஷ்டர் என்று முழுசாக உள்ளே பூந்து விடுவார். எப்படி நம்முடைய நிழல் நம்ம தொடர்ந்து வந்தால் தள்ளி தான் நிற்குது, நம்மோடு சேருதா? உச்சி வெயிலில் நிழல் இருக்கிறதா?
இல்லை. ஆகவே உச்சியிலே வைத்த பொருளோடு நாம் சேர்ந்து விட்டு எல்லா பந்தங்களை விட்டு விட்டால் அந்த ஆழ்ந்த அழகியாம் உலக பேரழகி உள்ளே வந்துடுவா. எல்லாத்தையும் சொத்து அவகத்து உனக்கு கொடுத்துட்டு போயிடுவா. நீ 10 ரூபா கேட்டா அவள் 10,000 கோடி கொடுப்பாள். ஆனால் என்ன கொடுக்க வேண்டும்? உன்னுடைய உடல் பொருள் ஆவியை உவந்து கொடுக்க வேண்டும். வசிஷ்ட பெருமான வீரசிங்கம் அவர்களே, ஆகவே ஊன் மறந்து உடல் மறந்து உவட்டாமல் தித்திக்கும் மான் மறந்தேங்கிறார். கொஞ்ச நேரம் உடலில் மறந்து இருக்கிறீங்க, ஆனந்தம். ஆஹா குருநாதா இன்னைக்கு ஆனந்த போதே, வழி குருநாதா போனேன் அப்புறம் பேசுறேன்ருவாங்க. எப்போ? தன்னை மறந்து இருக்கிறது. தன்னை மறந்து அருளமுதம் உண்டு தேக்கும் தகையுடையார் கூட்டம் நான் சேர்ந்து வெம்மையெல்லாம் தீர்க்கும் மௌன அணை மேலிருந்து சற்றிருந்தா எண்ணில் உன்னை உற்றுணவை காணு வள்ளல் பெருமான் சொல்லு. ஆகவே கொஞ்ச நேரத்துக்கு அந்த இன்பம் என்றால், நான் பிச்சை எடுத்து 7 மாதிரி சாப்பிட்டேன், பணம் இல்லாத போல பிச்சை எடுத்து சாப்பிட்டேன், ஊராக தெரிந்தேன், இச்சையை வெறுத்தேன். எப்போ பிச்சை எடுக்கிற அளவுக்கு உன் மனம் தயாராக இருக்கிறதோ, பணம் கையில் இருக்கிற பொழுது, அப்பொழுதுதான் அந்த மைச்சிலே வச்ச பொருளை தாய் இச்சை வச்சு நமக்கு கொடுப்பாள். ஆகவே எல்லாவற்றையும் மறந்துவிட்டால் எல்லாவற்றையும் கடந்து அந்த தாய் உள்ளே வருவாள். முழு வசிஷ்டர் வந்து விடுவார். கலியுகத்தை நினைச்சு சித்தலாம். காமதேனு கற்ப உலச்சம் என்ன? அந்த கற்ப உலகத்தை இங்கே ஐயா காட்டலாம். ஐயா மிக்க நன்றி குருதா. கேள்வி கேட்டதுக்கு பதில் அற்புதமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் இப்போ நினச்சாலே ஒரு நிமிஷம்டா அப்படின்னு அதுவும் சொல்கிறீங்க. அது எனக்கு கொஞ்சம் புரியல. அது என்னன்னா, இப்போ நினைத்தால் ஒருனா முதல்ல சொன்னேன், வாசித்து காணவனாது படிக்க முடியாதியா? இப்போ படிக்க முடியாதுன்னு இல்லை, பூஜை பண்ணி பார்க்க முடியாது. நீ பரிபூர்ணமாக ஒன்றை இழந்து வீரசிங்கங்கிற டோட்டல் அடையாளம் போயிடணும். இப்போ போன தடவை வந்தீங்க, இப்போ மீசையை பார்த்தவொன்னே ஐயோ வீரசிங்க மாதிரிலாம் எடுத்துடுறான் சில பேர் ஆமாம் நல்லா இருக்குன்றான். ஒரு மீசைக்கு இவ்வளோ மாறுபாடு என்றால், உள்ளமும் உடலும் மாறினது மாதிரி உள்ள உணர்வுகள் மாறிவிட்டால், பரிபூர்ண சரணாகதி அடைந்து விட்டால் ஒரு செகண்டில் கொடுத்துருவாங்க, ஒரு நொடி தான். ஆனால் அந்த இப்போ சுத்தமாக இருக்கேன்னா நாளைக்கு நாய் பீதிங்க போயிடுவேன், நாளைக்கு என்ன ஆகும் என்று அவருக்கு தெரியும் இல்லையா? ஆகவே நாளை எப்படி? அப்போ அடுத்த கேள்வி கேட்கலாம், நாளைக்கு இருக்கிற மாதிரி மருந்து கொடுக்க முடியாதான்னா, நாளைக்கு இருக்க முடியும்னா மருந்தே தேவையில்லையே. சில பேர் கேட்டான், சில 2 பேர் தான் இருக்குது. இல்லை ஒருத்தர் என்ன சொன்னான்னா, ஐயா எனக்கு பசிக்காமல் இருக்கிறதுக்கு மருந்து தங்கள்கிட்ட தான் இருக்காமல் அது கொடுங்கண்ணா. ஆமாம் என்கிட்ட தான் இருக்குப்பா, எனக்கு பயங்கர பசியாக இருக்குது, இப்போ திங்க இட்லி கூட, உனக்கு நாளைக்கு பசிக்காமல் இருக்க மருந்து சொல்ல ஒரு ரகம். இன்னொரு புறத்திலே ஒருத்தனை போய் கேட்டாங்க, இப்போ தாங்கள் கேட்டது போல் குருநாதா எனக்கு யாரும் அடைந்திராத ஞானத்தை கொடுக்க வேண்டும்னாரு. அப்போ இவன் சொன்னான், குருநாதா நீங்கள் சொன்னீங்க ஒரு நொடியில் கடைஞ்சிட சொன்னீங்க, நான் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வர தயாராக இருக்கிறேன், எனக்கு கொடுன்னாங்க. அப்போ அவர் சொல்கிறார், அப்பா நீ நாளைக்கு மாற, குருநாதா சத்தியமாக நாளைக்கு மாற மாட்டேன், உனக்கு இப்போ ஞானம் கிடச்சி போச்சுடா, நீ எப்போ நாளைக்கு மாற மாட்டேன்னு சொன்னி அதுதானே ஞானம். சத்தியமாக நாளைக்கு மாற மாட்டேன்னா முடிஞ்சு போச்சு. ஆகவே நம்முடைய நினைப்பு தான் முதல்ல சொன்னேன் புலப்பை கெடுக்குது என்று. ஆக நினைப்பை நினைவு தன்னை நினைவு கொண்டு நினைந்து பார்க்க அந்த நினைவுக்குள்ளே நிற்குமடா. 9 நாள் என்ன பண்ணோன்னா, ஐயா தலைவலிக்குன்னு சொல்லலாம், தலைவலி சொல்லும்போது இந்த மாத்திரையை கொடுக்குறான் டாக்டர் ப்ளீஸ் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், எல்லா மாத்திரையும் பாராசிட்டமால் தான் எனக்கு தெரியும், அது சாடு அணைச்ச மாதிரி ஏதோ ஒரு மாத்திரை கொடுக்குறீங்க, எனக்கு தான் ஒத்துவரா டாக்டர் சொல்லக்கூடாது, நீ அறிவாளினா சாப்பிட்டு பார்த்து டாக்டர் மருந்தை சாப்பிட்டேன் டாக்டர் எனக்கு தலைவலி போகலாம் அப்புறம் சொல்லணும். அதுபோல் 4 விதமான ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி கொடுத்துருக்குறேன். இந்த 4ல் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி சுலபமாக. இப்போ நவராத்திரி வந்துருச்சு, உங்கள் பிள்ளை இங்கே இருக்கிறார், நீங்கள் உட்கார வேண்டாம், அவரே உட்கார சொல்லுங்கள், அவர் வேலை நீங்கள் பார்த்துங்க. பிள்ளைக்கு கிடைச்சா அப்பன் கிடைச்ச மாதிரி தானே. உண்மையிலே பிள்ளை மகனே ராசா என்றா உங்கள் பிள்ளைக்காக கண்ணும் கருத்துமா பார்த்து 9 நாள் உட்கார வைங்க, தூங்க வரதான் 2 தட்டி போட்டு எழுப்புங்க, பிள்ளைக்கு நேரம் சாப்பாடு கொடுங்க, உட்கார வச்சு பிள்ளை கிடைச்சா ஞானம் அப்பா கிடைச்சி போச்சு அல்லவா. ஆக ப்ராக்டிக்கல் ப்ரூவ்டு மந்த்ராஸ், ப்ராக்டிக்கலி ப்ரூவ்டு மெத்தட்ஸ். வசிஷ்டருக்கு தெரிஞ்சது தான், எப்படியாவது பிள்ளைக்கு கொடுத்துட மாட்டாருங்கிறத அப்படி கேட்குறார். நீயும் பிள்ளைய பார்த்துக்கிறா சார், 9 நாள் உட்கார வச்சு பாரு, கிடைக்கிறதா இல்லையா பாருங்கள், தெரிஞ்சு போவோமே. சரி நன்றி. இதுவரை தன்னுடைய பிள்ளைக்காகத்தான் இவ்வளோ நேரம் பேசுகிறார். இது சத்தியம். ஏன்னா
இல்லைன்னா இப்போ வர முடியாது, இந்த கேள்வி கேட்க முடியாது. அவர் ஒருத்தர் தான் கேட்க முடியும். ஏன்னா பதிலும் அவருக்கு தெரிஞ்சால் தான் இந்த கேள்வி கேட்க முடியும். தன் பிள்ளைக்காக கேட்டிருக்கிறார். பிள்ளையை கரையேற்றி விட்டால் ராமனும் வருவார் சத்தியம், இயேசுவும் வருவார் சத்தியம், நபியும் சித்தர், 8000 கோடி சித்தர்கள் வந்துடுவாங்க. அப்புறம் சாம பேத தான தண்டம்தான். ஆகவே இதை கேட்டவர்கள் உங்கள் சார்பாக அவர் கேட்டிருக்கிறார். அவருக்கு தெரியாமல் இல்லை. இந்த கோனார் நோட்ஸில் அவங்களே கொஸ்டின் போட்டு அவங்களே ஆன்சர் போடுற மாதிரி இது கொஸ்டின் அவர் தான் போட்டு ஆன்சர் அவர் தான் சொன்னார். ஆகவே வசிஷ்ட பெருமான் வீரசிங்க சுவாமி அருளாலே உங்களுக்கு இந்த நவராத்திரியிலாவது ஞானம் கிடைப்பதற்கு வழிபிறக்கட்டும். எல்லாமல் ராமபிரான் துணை.